வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுறேன். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திரு சந்திரபாபு அவர்கள் பதவியேற்பு விழாவின் போது திரு அமித்ஷாவும் தமிழிசை அவர்களும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னு யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனாலும் ஒன்னொன்னு சொல்றாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். அமித்ஷா அவர்களும் தமிழிசை அவர்களும் ஒரே கட்சியை சேர்ந்தவங்க. அவங்க கட்சிக்காரன்கிட்ட அமித்ஷா ஏதோ சொல்றாரு. ஆனா கொஞ்சம் கோவமா தான் சொல்றாரு. இவங்க சிரிச்சுக்கிட்டே ஏதோ பதில் சொல்றாங்க. இதை பார்த்த எதிர்க்கட்சிக்காரங்க தமிழிசை அவர்களுக்கு ஆதரவாக பேச வந்துட்டாங்க. பொண்ணுன்னு கூட பார்க்காம அவ்வளோ பேர் முன்னாடி அவமானப்படுத்தி விட்டார் அமித்ஷா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, நாடார் சமூகத்தை சேர்ந்த பெண்ணுக்கு இந்த நிலைமையா? நாடார் சமூக பெண் என்பதால் நீங்க மேடையில வச்சு அவமானப்படுத்துவீங்களான்னு கேட்குறாரு. இப்போ தமிழிசை அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிற எல்லோருமே தமிழிசை அவர்களை உருவகேலி செஞ்சிருக்காங்க. அவங்க முடியை பற்றி கிண்டல் பண்ணியிருக்காங்க. தமிழிசைங்கிற அழகான பேரை டுமில் இசைன்னு சொன்னாங்க. இப்பொழுது தமிழிசை அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. மக்கள் வந்து போகிற ஒரு பொது இடத்துல கன்னத்தில் உள்ளங்கை அச்சு பதிகிற அளவுக்கு ஒரு பெண்ணை அடிக்கிறாங்க. அடித்தவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தவங்க தான் இவங்க எல்லாரும். வீரமங்கை, தைரியமான பொண்ணு, அவங்க அடித்ததில் தப்பே இல்லை அப்படின்னு அடித்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க இவங்க. உட்கட்சி பிரச்சனை, 2 பேரும் ஏதோ பேசிக்கிறாங்க. மற்ற கட்சியில எல்லாம் பெண்களுக்கு பிரச்சனை இல்லையா? தமிழிசை அவர்கள் கட்சி தலைமை கிட்ட பேச வேண்டியதையெல்லாம் மீடியா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை பற்றி தான் அமித்ஷா அவர்கள் பேசியிருப்பார்னு தோணுது. அப்படி அவர் மரியாதை குறைவாக பேசியிருந்தா கட்சி விட்டு போயிருப்பாங்க. அவங்களே எதுவும் சொல்லலை. தமிழிசை அவர்கள் 25 வருஷமா கட்சியில் இருக்காங்க. மாநில தலைவராக இருந்திருக்காங்க. 2 மாநிலத்தின் கவர்னராக இருந்திருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடியே எல்லோரும் சேர்ந்து பேசி தான் அதிமுக கூட்டணி வேண்டாம்னு முடிவு எடுத்திருப்பாங்க. கூட்டணி வச்சிருந்தா ஜெயிச்சிருப்போம், இதுக்கெல்லாம் அண்ணாமலை தான் காரணம்னு சொல்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் எலெக்ஷன்லேயே நிற்கலை, அவங்களுக்கு பதவி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நான் மாநில கட்சி தலைவராக இருந்தபோது ரவுடிங்க கட்சிக்குள்ளே விட்டதில்லை, கட்சிக்குள்ளே ரவுடிங்கெல்லாம் வந்துட்டாங்க. இந்த குற்றச்சாட்டை மீடியா கிட்ட சொல்கிறாங்க. இவங்க குற்றச்சாட்டு நியாயமாக இருந்தால் கூட இதையெல்லாம் சொல்ல வேண்டியது கட்சி மேலிடத்தில். இத்தனை வருஷம் அரசியல் இருப்பவங்களுக்கு இது கூட தெரியாதா? இவங்க மாநில தலைவராக இருந்தபோது தமிழ்நாட்டில் பிஜேபியோட ஓட்டு எண்ணிக்கை நோட்டாவை விட கீழே தான் இருந்தது. திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் வாக்கு சதவீதம் கூடியிருக்கு. இதை எதிர்க்கட்சிக்காரங்களே ஒத்துக்கிறாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.